இருக்குதானே, அப்ப அதுக்காக வேண்டி நீங்க பார்த்து பார்த்து விட்டீங்கன்னு சொன்னா சரி. எல்லா பக்கமுமே விட்டீங்கன்னு சொன்னா சரி. விடும்போது கவனமா பார்த்து விடுங்க. எண்ணெய் வந்து நம்ம உள்ள தெரிச்சிடும். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. தீயையும் வந்து மிதமான சூட்டுல வைக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், கருகிடும், உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது. அதுக்காக இங்க பாருங்க, நம்மளோட போலைய இப்படி விட விட அது வந்து எவ்வளவு அழகா வந்திருக்கண்டு பாருங்க. எவ்வளவு ஒரு வடிவா இருக்கண்டு பாருங்க. பாருங்க, இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குமென்று பாருங்க. சிம்பிளானது, நம்மட வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். இப்ப வந்து நம்மட போண்டா போலை ரெடி ஆயிட்டு. இப்ப நம்ம வாழலைக்கு மேல இத வந்து போட்டுருவோம். இங்க பாருங்க, லாஸ்டா இப்ப வந்து கடைசியில இருந்தது எல்லாத்தையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்ப மாத்தி கொள்ளுவோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லி போல. நீங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்யலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க போல எல்லாமே. இங்க பாருங்களா, இங்க பாருங்க, ஒரு போலையை நான் வந்து ரெண்டாகி காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு பொஞ்சா இருக்கேன்னு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தரம் நீங்க உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.